எதற்கும் பயந்து நடங்காதே, எதற்கும் பயப்படாதே. நான் எப்பொழுதும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாதுங்க. பயந்தாங்க தோல்வி தான். மரணம் என்ன என்பது பிறப்பு இறப்பு என்று இருந்து இறப்பும் இருக்கும். மரணம் இருந்தால் இறப்பு இருக்குது இல்லையா? அதற்கு மரண பயம். அதுக்கும் அஞ்சு நடுங்கக்கூடாது. எதற்குமே பயப்படாமல் இருந்தோன்னா நம்ம எப்படி இது பண்ணலாங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை. ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் ஒரு ஆற்றாங்கரையை ஒட்டிய ஒரு ஆசிரமம் இருந்துச்சுங்க. அந்த ஆசிரமத்துக்கிட்ட வாழ்வித்தை சிலம்பு எல்லாம் பயின்ற ஒரு வாழ்வித்தையிலெல்லாம் வெற்றி இது பெற்ற ஒரு குரு இருந்தார். அந்த குரு என்ன பண்ணார், ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு பயிற்சியாளர், நல்ல இது பண்ணுறவர், அனைத்து வித்தைகளையுமே சிறப்பாக பயிற்சி பெற்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக வருவாங்க. சிறந்த மாணவர்களாக விளங்குறதுனால எல்லாரும் அவரிடம் பயிலணும்னு ஆசைப்பட்டு நிறைய மாணவர்கள் வருவாங்க. நல்ல திறமையாக நல்லா கற்றுக் கொடுப்பார். ஒரு நாள் குருவை தேடி ஒரு இளைஞன் வந்தாங்க. அப்படி அவன் ஐயா, நான் உங்களிடம் வில்வித்தை கற்றுக்கணும், உங்கள் திறமையை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் நல்லா எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து உங்களுடைய படித்த மாணவர்களுமே புகழ்பெற்று சிறப்பாக விளங்குறாங்க. அதனால் நான் உங்ககிட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சொல்லி அவர் குருவை பார்த்து கேட்டு வணங்கி கேட்குறப்ப குரு என்ன பண்ணுறாரு, இவன் என்ன குரு அவனை சிறிது நேரம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் பார்க்குறப்ப அவன் ஒரு ஆஜானுபாகவான உடல்வாகு, நல்ல திருத்தமான முகம், நல்ல ஒளி பொருந்திய கண்கள், முடி, இதை மாதிரி ரொம்ப நல்லா இருக்கிறான். ஆனால் இவன் வில்வித்தையெல்லாம் பயின்றவன் போல இருந்தான். என்ன இவன் ஒன்றுமே கற்றுக்கல, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பழக்கம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நானாக கற்றுக்கிட்டது தான் சொல்கிறானே, இவனு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு. என்னப்பா, நீ தான் அனைத்தும் கற்று தேர்ந்தவன் போல இருக்கியே என்ன கேட்க, இல்லை அரசே, நானாக கொஞ்சம் கற்றுக்கொண்டது தான், எனக்கு குரு என்று யாருமே இல்லை. எனவே நீங்கள் தான் உங்கள் பயிற்சி கூடத்தில் என்னை சிறந்த பயிற்சியாளனாக ஆக்க வேண்டும் என்று மன்றாடினான். அவன் இவ்வளவு கேட்டுக்கொண்டதும், சரி, உன்னை சேர்த்து கொள்கிறேன் வா அன்னு கூறிட்டு இந்த வாளை எடு என கூற, அவன் வாளை எடுத்த விதம், பிடித்த விதம் என்று எதுவுமே சரியாக பழகவில்லை என்பது குருவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்னாடி இளைஞனே, நான் உன்னை ஒன்று கேட்கணும். உன்னை பற்றி உன்னிடம் நீ உங்ககிட்ட ஏதோ ஒரு திறமை ஒன்று இருக்குது. சரியான பயிற்சி இல்லாட்டாலும் உங்ககிட்ட வேறு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை பற்றி கூறு என கேட்க, இளைஞன, குருவே, எனது இளம் வயது முதலே எனது பெற்றோர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதற்கும் பயப்படாதே, எதற்கும் பயப்படாதே என திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருப்பார்கள். அது என்னவென்றால், எதற்கும் பயப்படாதே, எதற்கும் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் இழக்க வேண்டும் என்பது நியதி தான். 6லையும் சாவு, 100லையும் சாவு, என்னத்தை மரணத்தை கண்டு எப்பவும் நீ பயப்படக்கூடாது என்று என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பெற்றோர்கள் கூறியதை கேட்டு நான் எப்போவுமே எதற்கும் பயந்ததே இல்லை. மரணத்தை பற்றி கூட எனக்கு பயம் இல்லை ஆசானே என கூறி இளைஞன் கூறினான். உடனே இளைஞன் என்ன பண்ணார், அந்த குரு கட்டி தழுவி கொண்டு இவனுக்கு வாழ்வித்தை அனைத்து பயிற்சிகளுமே எல்லாத்தையுமே நல்லா கற்றுக் கொடுத்தாரு. இந்த பயிற்சிகளுக்கு எல்லாமே முதல் பயம் இருக்கக்கூடாதுப்பா. பயம் இல்லாதது தான் இந்த பயிற்சிக்கு முதல் தகுதியே. ஆகவே உனக்கு நீயே குருவாக இருந்தாலும் உனக்கு நான் பயிற்சி தருகிறேன். உனக்கு அதிக பயிற்சி தேவைப்படாது, கொஞ்ச நாள்லேயே நீ கற்று தேர்ந்து வந்துடுவேன்னு சொல்ல உடனே அந்த இளைஞனும் மனம் மகிழ்ந்தான். எனக்கு எந்த பயமும் இல்லை என்று எப்பொழுதும் சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள். பயம்தான் நமக்கு முதல் எதிரி. அது பயம்தான் நமக்கு அநீதி, பயம்தான் மரணம். மரணத்தை பார்த்து பயப்படுவோம். எதை எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தோன்னா பயத்திலேயே நமக்கு எதுவுமே ஒரு இது இல்லாமல் போயிடும். எந்த நிலையிலையுமே நீங்கள் பயப்படக்கூடாது. எதற்கும் அஞ்சாமல் நம்ம பயப்படாமல் நல்லா இருக்க பழகணும். இந்த பயத்தை வென்றோன்னா நம்ம எல்லாமே சிறப்பாக வாழலாம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.